நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல அதே போல மாமியா அங்க பிறந்தாத்துக்கு கொண்ட கூட சொன்னீங்கல்ல. ஆமா நம்ம வீட்டுல கொட்டாக்குள்ள ஆமா வில் வண்டி இருந்தா வில் வண்டி ஆமா வில் வண்டியில 2 மைசூர் காலை பூட்டி அப்படியே கொண்டாந்து 1.5 லட்சம் ரூபாய் வாசல் நேரம் விட்டு அப்படியே துணியை தூக்கிட்டு படுதா தொங்க விட்டுருந்துல மாமியா உள்ள ஏத்தி விட்டான். அப்படியே அப்படியே முன்னாடி புடிச்சு கவுத்தையா முக்கன்ல ஏறி கவுத்த ரெண்டு புடிச்சு 4 ஆட்ட ஆட்டி இந்த பக்கம் ஒரு சொரு இந்த பக்கம் ஒரு சொரு எதுல மாட்டேன் அப்படியே புட்டிக்கிட்டு போகுது பாரு தாத்தா. அப்படியே வண்டி போகும்போது வண்டி என்ன சத்தம் கேட்டு தெரியுமா? என்ன சத்தம்? கடம்பட்டான் காலம் கண்டான் கடம்பட்டான் காலம் கண்டான் கடம்பட்டான் காலம் கண்டான். ஏண்டா முத்தையா நீ மசைய போட்டியா? மசைய போட்டதா? டேய் ஆமா ஏண்டா சரி பசை போட்டியாங்கிறதுக்கு தான் மசைய போட்டியாங்கிறான். பல்லு போச்சுல ஆமா சொல்லும் புரியல பாருங்க. மசை போட மறந்து தச்சு பசை போட மறந்துட்டாங்க. ஊஞ்சல்பேட்டைக்கு போனியா தாத்தா? எப்படி அதை உனக்கு யாரும் ரெக்கார்டு பண்ணுது? எல்லாம் மூளைதான் உனக்கு இருக்கும் போய் தாத்தா. அப்படியே வண்டி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல இருந்து ஒரு கல்லு அப்படியே வண்டி மேல ஏறி வண்டி பூரா அப்படியே புட்டிட்டு உடஞ்சி போச்சு. வண்டி நொறுங்கி போச்சு. வண்டி அடி செத்து போச்சு. புரியலப்பா. வண்டி மேல கல்லு ஏறிச்சுல. வண்டி மேல எப்படா கல்லு ஏறும்? பித்துக்கிட்டு கொண்டு கல்லு மேல போய் வண்டி ஏறிச்சுன்னு சொல்றான். நீங்க வண்டி மேல கல்லு ஏறிச்சியா? சரி அப்படியே சொல்லு. அப்படியே பார்த்தா வண்டி ஒரே போட்ட சாஞ்சி சாஞ்சுது. அந்த ஏஞ்சி பாக்குறேன் அத்தா மாடு எல்லாம் புட்டுக்குச்சு. மாடு வண்டி செத்து போச்சு. அந்த உளுந்த வேகத்துல மாமி இப்படி மல்லியாச்சு கிடந்தா நான் முன்னால முக்கல்ல வந்து அப்படியே பிறண்டு வச்சு உளுந்தனா மாமி மல்லாக்க கிடக்குது. மாமி மேல குப்பரை கிடக்குறேன். மாமி எந்திரா எந்திராங்குது. அதான் இல்லையா நான் எங்க எந்திரிக்குது மாமி? ஏண்டா எந்திரிச்சாதான் எந்திரிப்பட. ஆமா என்னால முடியல மாமி. நீ தூக்கி விடு மாமி தூக்கி விடு மாமி. என்ன அது என்ன தூக்குற மாடு இல்ல இது எந்திரிச்ச மாடு இல்ல. எந்திரிச்சு அப்படியே பார்த்தேன் வண்டி ஓடி கண்டல அப்படியே முட்டை போய் அடிக்கி அப்படியே ஒரு 6 லிட்டர் டீசல் வாங்கி அப்படியே அதான் ஊத்தி ஒரு வச்சு விட்டு கடவுள்ல அப்படியே குப்பாய் பிடிச்சிச்சு. அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் மாமியா பொருளாதார விட்டேன். சரி சரி விட்ட உடனே ஒரு குண்டா நிறைய பழத போட்டு கொடுத்தது. நான் மட்டும் திண்டு உட்காந்துருந்தேன். எங்க மாமி போறேன்னா நம்ம ராமயிர்ல ராமயிர் நரசிம்மயிர் இல்ல ராமயிர் இருக்கார்ல. ஆமா ராமயிர் முகம் நரசிம்மயிர் 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 இல்லைனா நரசிம்மயிர். அவர் வீட்டுல ராமாயணம் கதை படிச்சிருந்தாங்க. ஆமா ஆத்துக்காருக்கு ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போனது வரவே இல்லை. நானும் வருன்னு ஒருத்தர் பார்த்து திரும்ப போய் எங்கேயாவது போய் கூப்பிட்டு ஒரு மாமியான்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். போய் பார்த்தா கதை டாப்பா போட்டுருது. வீட்டுக்குள்ள ஆமா பத்திரமா இருக்கணும்னு கதை டாப்பா போட்டுருப்பாங்க. கதை டாப்பா போட்டிருக்கேன். ஆனா உள்ள சத்தம் மட்டும் வருது. எப்படி கிரிச்சு முடிச்சுன்னு நீ எப்படி பார்த்த? கதவு தாப்பா போட்டுருக்கு. சாகுற ஓட்டர்ல அந்த ரவோண்டு ஓட்டல் பார்த்தா அந்த ஓட்டல போய் காலை வச்சு கேட்டான். அந்த சத்தத்தை மட்டும் எப்படி கட்டுது? கிரிச்சு முடிச்சுது. அது ஊஞ்சல் கட்டுதாங்க. ஆமா ஊஞ்சல் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு அங்கேயே கதையே முடிஞ்சுது. மாமி அங்கே படுத்துட்டான். வரவே இல்லை வீட்டுக்கு. அங்கே படுத்துட்டாளா? அப்புறம் அந்த பேர் படுக்கலாமா? படுக்கூடாது. படுக்கலாம் படுக்கூடாதுப்பா. அடுக்கலாமா? கௌரவம் இல்லை. அந்த தண்ணி. ஆமா நீ யாரு? காலண்டர் இந்த காட்டு மாநிலத்துல பெரிய ஒரு கோடீஸ்வரர். ஆமா பணக்காரர். அப்படியே பட்ட உன் பொண்டாட்டி இன்னும் ஒருத்தன் வீட்டுல போய் படுத்தா உன் மானம் போவாது. சிரிச்சு காரி ஏன் சிரிக்கிறதா? என்ன சொல்லக்கூடாது. மாமி மேல கோபமா இருக்கேன். ஏன்னு மாமி மேல கோபமா இருந்தாலும் மாமி என்ன தப்புனாலும் கண்டுபிடிக்கும். ஆமா அந்த அட்டாத்த பட்டி என்னடா என்ன கேட்கறேன் அட்டாத்துல பட்டி ஓடி இதை மட்டும் கேட்கறேன். பாக்கி நான் மாட்டேன் என்ன தட்டு பார்ப்பேன். சொல்லி கொடுக்கல. ஓஹோ
மாமி வராப்பு இருக்கு. ஆ. அதனால நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்க. சரி சரி வச்சு ஏண்டி அடுத்த அடுத்த படிச்சா படுத்தி அடி படிச்சா படுத்து விடாத. ஏண்டா அபி முத்தையா கேட்டேலா இங்கே இத பார்த்தேலா அங்கே கேட்டேலா இங்கே இதை பார்த்தேலா இங்கே கேட்டேலா இங்கே இத பார்த்தேலா அங்கே எதையோ என்ன செய்ய எதையோ மற செய்யனா அப்படியே மனசு போல நடக்க இந்த ஆட்டுக்கார மனசு போல இருக்க வாங்கோண்டா வாங்கோண்டா இந்த வாங்கோண்டா வாங்கோண்டா இந்த வாங்கோண்டா கேட்டேலா இங்கே இதை பார்த்தேலா இங்கே தஞ்சாவூர் கதவை தவற போட்டு வாங்கி தலைமையில வச்சுட்டு நின்னேனே ஏக்கி தஞ்சாவூர் கதவை தவற போட்டு வாங்கி தலைமையில வச்சுட்டு நின்னேனே ஏக்கி வெளியாகோனா புரியாதோனா அல்ல இல்லையா நேற்று பசியா வந்தட்டுமா வாங்கோடா சும்மா வாங்கோடா கேட்டேலா இங்கே பார்த்தேலா இங்கே எதையோ எனக்கு எதையோ செய்யனா அடிசாறு புடவைக்கு இல்லாத கலங்க நேராக என்னாலும் நடைபெற்று வருவா அடிசாறு புடவைக்கு இல்லாத கலங்க நேராக என்னாலும் நடைபெற்று வருவா தெரியாதோனா புரியாதோனா அல்ல இல்லையா நேரு பசியோ வந்தட்டுமா வாங்கோனா கிட்ட வாங்கோனா வாங்கோனா கிட்ட வாங்கோனா கேட்டேலா இங்கே இத பார்த்தேலா அங்கே எதையோ என்ன செய்ய எதையோ வர செய்யனா அப்படியே மனசு போல நடக்க இந்த ஆட்டுக்கார மனசு போல இருக்க வாங்கோனா என்ன அப்படி கிட்டு என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க வர முடியலையா என்னடா ஆச்சு ஏண்டா அபிஷ தாடி கட்டில போறனே அகத்துக்கு சீக்கிரம் அம்பி என் பொம்பளைக்கு மூட்டை தூக்க புள்ளையாக பிறந்து புள்ளையாக பிறந்து உங்களுக்கு மூட்டை தூக்க பிள்ளையாக பிறந்தேன் பிள்ளையாக பிறந்தேன் என் புத்திசாலி தனத்தினால முக்கியம் ஜாலி இருந்து நான் இருக்க மாதிரி இருக்கேன் பொம்பளைக்கு மூட்டை தூக்க புள்ளையாக பிறந்தேன் நான் புள்ளையாக பிறந்தேன் என் புத்திசாலி தனத்தினால முக்கியம் ஏண்டா அம்பி ஐயோ பாத்து பாத்து என்னடா அம்பி ஏண்டா அம்பி அப்பயே வரும்போது சாப்பிட்டு வரத தம்பின்னு சொன்னேன் நீ பார்த்தா நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்து கீழே உள்ள பாக்குற என்ன பண்ணுவோம் மாமி? என்ன தம்பி ஆச்சு இடுப்பெல்லாம் கெடுக்கிறதா இதுக்குள்ள என்ன இருக்கு மாமி? ஐயோ அதுக்குள்ள இருக்காடா என்ன அம்பி தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சிலேபி வச்சுட்டு இருக்கேன் கெட்டு உருண்டை வச்சுட்டு இருக்கேன் முறுக்கு வச்சுட்டு இருக்கேன் செல்பியா? சிலேபிடா அம்பி சிலேபியா வச்சு நல்லா ரவுண்டா இருக்குமா பாரு மாமி ஆ, நம்மளுக்கு என்னடா அம்பி அப்படியே இதுக்கு நேரா எண்பத்தில ஒழிக்கிட்டே வந்து என் மூக்கு ஒழியா சரி என் வாயில வந்துச்சா சரி நீ என்ன தம்பி பண்ண நான் நாக்கம் தொட்டு நக்கி பார்த்தனா நீ நக்கரத்துல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன் தம்பி மாமி அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆ. இது எங்க இருந்து வந்து அப்படியே கொண்டுட்டே போனேன் சரி அங்க ஒரு ஓட்டை தெரிஞ்சுது சரி அது உள்ள கைய விட்டனா விரல விட்டு விரல ஓட்டக்குள்ள விட்ட விட்டு ஆ. தாத்தா அட, நல்லா ருச்சியா இருக்கு நல்லா இனிச்சுதா இனி தாத்தா திங்க முடியாது ஏன்டா அம்பி நான் தான் விரல வச்சுருக்கேன் வாய முறாம்பி நீ ஒண்ணுலதான் விரல வச்சிருப்ப தாத்தாவுக்கு 10 இருக்கு சரி மாமி ஆ. அப்புறம் வேற என்ன முள்ள முள்ள பாத்து பாத்து வேற என்ன வச்சிருக்கேன் மாத்திரையும் ஐயோ என் தள்ள போடுறது தம்பி பொறுமையா பொறுமையா ஒரு கை போடு மாமி எனக்கு கை போட்டு பழக்கம் இல்லையே ஐயோ இறக்கி ஒரு மாமியே சரிடா ஒண்ணுமா ஆமா வாய கொண்டாந்து இதுல வை நேக்கே வண்டா வாய்வு தாத்தாவுக்கு குண்டா வாய்வு நேக்கே இடுப்பு வலி என்ன
மாமி கிட்ட ம். வாழைக்காய காட்டாரா எதுக்கு? அவன் வண்டா வாய் வந்துச்சுல. ஆமா தம்பி, முட்டைக்கோசை விடாதன்னு சொன்னா தாத்தா முட்டைக்கோசை விடுறாரு. புடலங்காய விடாதன்னு சொன்னா தாத்தா புடலங்காய விடுறாரு. வாழைக்காய விடான்னு சொன்னா அதே விடுறாரு. உருளைக்கிழங்கு எவ்வளவு பெருசு. இரு மாமி. ம். எதை வேணாலும் விடு. ம். ஆனா முட்டை கோசம் மட்டும் விட்டுறாரு. அது மட்டும் இல்ல தம்பி, பரங்கிக்காய் கொண்டாந்து விடுறாரு. கேக்குறாரா மனுஷன்? ஆமா தம்பி, அது எத்து தண்டி. ஆமா தம்பி, அதெல்லாம் வாயு பொருள், அதெல்லாம் விட்டுறான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றா. அத அவரு விடலன்னா உனக்கு எப்படி அண்டா வாய் வந்தது? ஏன் தம்பி? இல்ல தம்பி, தாத்தாவுக்கு அதானமா பிடிக்கும், அதனால அதான் சமைச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு தம்பி, சின்ன குழந்தை உன்னை எப்படி எல்லாம் பாத்துட்ட, உனக்கு இன்னைக்கு என்ன குறை வச்சிருக்க? இப்ப எந்த குறை இப்ப முன்னாடி வச்சிருக்கல, இப்பதான் எல்லா குறையும் வச்சிருக்கேன். என்ன தம்பி உனக்கு குறை வச்சிருக்க? உனக்கு என்ன குறை வச்சிருக்க? விரைய விடு. இல்ல தம்பி, விரைய விடு. சின்ன பிள்ளை இருந்து எனக்கு பால் கொடுத்து சிரிக்காம சொல்லணும். பாக்குறவங்க எல்லாம் நான் ரொம்ப குடும்பக்காரன்னு நினைப்பாங்க. ஆமா. என்னடா என்ன அல்ல வரப்போற ஊசாக்குமா? ஏன் தண்ணி வந்ததால தம்பி அழுகுறதுன்னு எனக்கு தெரியும். வத்தி போச்சு தண்ணி, தண்ணியே வராது. சரி, சின்ன பிள்ளை எனக்கு பால் கொடுத்து வளர்த்தா பால் கொடுத்து வளர்த்தாங்க. ஏன் தம்பி, அப்ப சின்னோட குழந்தையா இருந்த குழந்தைல அணைச்சு போட்டு பால் கொடுத்துட்டேன், நோக்கு பல்லு மலைச்சு போயிட்டுது, எப்படி நான் பால் கொடுக்க முடியும்? அப்படியே கடையில போய் லப்பர் வாங்கி வந்தாலும் அதை கடிச்சு உடனே தின்னுறேன். பசுமாட்டுல உள்ள பாலே கறந்து கொடுத்துட்டேன், இனிமேலுக்கு பன்னி பால் தான் கொடுக்கணும், இல்லன்னா கழுத பால் கொடுக்கணும். யாரு நீ? எப்படி குடிப்ப? ஐயோ வாய பாரு, அப்படிதான் வாய முடா. சரி, அது போல போயிட்டு போகுது. தாத்தா அப்படியே சொன்னாரு. ஆமா, யாருக்கிட்ட? ஆமா. ஏன் தம்பி, அப்ப சின்னோண்டு குழந்தையா இருந்த கைய புறா கால புறான்னு சொன்ன, அகத்துல பெரிய பிள்ளை ஆயிட்ட, அக்கா எல்லாம் பார்த்து தப்பா பேசுவா தம்பி. ஏண்டா, அப்ப சின்னோண்டு குழந்தையா இருந்த குடக்கையில அணைச்சு போட்டு படுத்துட்ட, இப்ப அணைச்சு போட்டா நீ சும்மா இருப்பியோ? உடனே காலை போடுவ. ஏண்டாமி, தூங்குறச்ச காலத்துக்கு மேல போடுவேன். திருட்டு பைய இல்ல தம்பி, காலத்துக்கு மேல போடுவேன், நேக்கு வலிக்கிறது. தாத்தா சொல்லுவாரு, முத்தையனுக்கு பேஞ்சு கொடுக்காத, முத்தையனுக்கு பேஞ்சு கொடுக்காத, அவனுக்கு கொழுப்பு ஏறி போயிட்டுதுன்னு. தாத்தா அப்படியே திரும்ப இழைச்சு போயிட்டாரு. நேக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த உடம்பே ஏண்டாம்பி, தாத்தாவும் நான் எப்படி இருந்தோம் தெரியுமா? அவருக்கு ஒரு பக்கம் உடம்பு போச்சு, நேக்கு ஒரு பக்கம் உடம்பு போயிருச்சு. எங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு இழைச்சே போயிட்டு. ஏதா தம்பி? சரி. ஆமா. ஒரிஜினல் சடையா இருந்தா இந்த வலி வலிக்காது. இது ஒட்டு முடியும். என்னடா இப்படி கேக்குறீங்க? இத பத்த உனக்கு ஒட்டு மாதிரி தெரியுதா? ஐயோ ஆத்திர கணக்க தொடப்பாட்ட மாதிரி இருக்கு. இந்த பத்த உனக்கு ஒட்டு முடி மாதிரி தெரியுது. நாளா பாறாமி சீரவே முடிய மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே 2,20,000 செலவு பண்றது மாமி. என்னது? கண்டு போய்டா. ஐயோ. சரி தம்பி, உங்களுக்கு எதை பத்தி பேசினாலும் பேசக்கூடாது. கற்பையை வர சொல்லணும். கற்பையை எடுத்து வந்தேன். ஏன்? சரி. ஆமா. யாரு தாத்தா? ஐயோ, தாத்தானால என்ன முடியும்? வைக்க பொருள வேலை விடுறாரா? என்ன வேலை தம்பி? இந்த பக்கம் கூட்டி அங்க போடு, அத அள்ளி இங்க போடு. அந்த வேலையை அதை புடுங்க, அதை வை, மாட்டு வைக்கல அள்ளி போடணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி. அப்புறம் நேரா கிட்டுக்குன்னு வீட்டுக்கு வாழ இருக்கோம். ஐயோ, அடுப்பக்கரை கொண்டு போய் ஆகணும். அடுப்பக்கரை கொண்டு போய் வேலை விட்டாரா? என்னடா வேலை விட்டாரு? எல்லா வேலையும் முடிஞ்சது. வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியது. ஆமா. அடுப்புல முத்தையா வாடாமாரு. முத்தையா இங்க வாடான்னு சொன்னாரு. வாடான்னாரு. நானும் என்னமோ தாத்தா கூப்பிடாம போனேன். சரி. இல்ல இந்த பீரோ சாகி எங்கடா மாமி வச்சுட்டு போனா தெரியுமாடாங்க. நான் சொன்னேன், மாமி ஊருக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, முத்தையா பீரோ சாவி பீரோக்கு மேல வச்சுட்டு தாத்தாட்ட எக்காலதும் சொல்லிவிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் சொல்ல மாட்டேன் தாத்தான்னு.
நீ அதான் சொல்லிவிட்டியா தம்பி? சொல்ல மாட்டேன்னு நம்ம தாத்தா எடுத்துட்டாரு. பார்த்தா என்னன்னு தெரியாம எடுத்து ம். மனுஷன் புடவை அப்ப வச்சிருந்தேன். தாத்தா சாவி வச்சிருந்து பாரு. தொலைஞ்சு போச்சு. அந்த மனுஷன் புடவை வச்சிருந்தீங்களா? புடவை அந்த புடவை தூக்கி கற்பாயிட்ட கொடுத்தாரு. புடவை தூக்கி கற்பாயிட்ட கொடுத்துறாரா தாத்தா? உன் புடவை அது எப்படியாப்பட்ட புடவை? அம்மா தம்பி உனக்குன்னு வச்சிருக்க புடவை சுங்குடி புடவை. கற்பாயிட்ட கொடுத்தோம். நீ என்ன செய்யற? தாத்தா வந்த உடனே ஒரு குத்து. யார்? தாத்தா. தாத்தா கன்னத்துல. ஆமா. இப்படி இல்ல. இங்க பாரு. அப்படி குத்து. அப்படி குத்தணுமா? கிட்டவா என்ன இல்ல மகனே. குத்தி காமிக்கிற கரெக்டா குத்துறேன்னு பாரு. தாத்தா குத்தி காமிச்சல்ல. சரி தம்பி. தாத்தா குத்துறேன். வந்து ஏதாவது பேசணும் வச்சுக்க. மூஞ்ச திருப்பி போடணும். ஓ பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. சரி தம்பி. ஏனோ ஏனா புடவை தூக்குறியா? நான் எப்படா தூக்குனேன்? அவங்கள கேக்குறேன். நான் கேட்கணும். தாத்தா வேற எதுவும் பேசக்கூடாது. சரி தம்பி. தாத்தாவை கூட்டியாந்து விட்டுட்டு போ. எதுக்கு? இல்ல தம்பி, மாமி இப்பதான் அகத்துல இருந்து வந்திருக்கா. சீக்கிரம் வாங்க தாத்தா. முட்டை என்ன சொல்ல? நீ தானே சொன்ன. சரி தம்பி. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. நீ சொன்னேன்னு சொல்லக்கூடாது. வரட்டு நக்கி. வரட்டு இன்னைக்கு. ஆத்துக்காரி வந்துட்டாலும் என்ன இந்த வழியால ஏண்டா ஆத்துக்காரி வந்துட்டாங்க எங்க என்னங்க வாழ்ந்துக்கிறேன் மானம் போச்சு மரியாதை போச்சு ஊர் சனம்லாம் ஒரு மாதிரியா பேசுது நான் என்னத்துக்கு இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஆமா அப்படிதான் என்னத்துக்கு நேக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணணும் நேக்க தெரியாது. உங்களை பத்தி நேக்க தெரியாது. 7 கதை வருஷம் ஆயிட்டுது. கம்மனு வீட்டுல அகத்துல இருக்க வேண்டியதானே. இனிமே நீங்க மட்டும் யோக்கிய மாதிரி பேசிருக்கீங்க. ஏன்னா நன்னா இன்னைக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணணும் நேக்க தெரியாது. என்ன பண்ணுறேன்னு உங்களை பத்தி நேக்கு தெரியாது. என்ன தெரியும்? நேக்கு என்ன குறைச்சா? குறைச்சன்னு கேக்குறேன். எனக்கு என்ன குறைச்சன்னு கேக்குறேன். ஏன்னா நேக்கு ஏதாச்சும் குறைச்சலா? கூட்டு கேளுங்க அகத்துல உள்ளவலாம். நேக்கு என்ன குறைச்சன்னு கேக்குறேன். வயசாயிட்டுது. 6 தடவை கல்யாணம் பண்ணு. 7 தடவை குத்துக்கிற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையா? இது தேவையான்னு கேக்குறேன். அங்கே இருந்து புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு வர முடியல. அக்கறை கிழமை காரி பூடு துப்புறது. நீங்க நன்னா இருப்பேலான்னு கேக்குறேன். நான் சமத்து போயிரு. ஆனா நேக்கு போய் துரோகம் பண்றேன் பாருங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இதான்ப்பா வயசானவன் சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த அளவு தான் பண்ணணும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நானும் உங்களை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க முன்னே மாதிரியெல்லாம் இல்ல. இப்ப என்னமோ ரொம்ப கொழுத்து போய் ஆகுது. சொத்து பத்து கிடக்க நமக்கு தான் நீட்டு இருக்கணும். நாங்க பண்ணோம். என்னது பண்ணிட்டு இருக்கு? இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. என்ன வயசான காலத்துல இப்படிதான் பண்ணு. எல்லா கதையும் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? சொல்லுங்க. சொல்லுங்க. அடுத்த நான் படுத்தா. நீ கொடை தூக்குனேல என்ன? கொடவே தூக்குனேல இல்லையா? நீங்க கொடை தூக்குனேல? நேக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ண நேக்கு? நீங்க கொடை தூக்குனேல? சைலன்ஸ். ஆடு இல்ல தம்பி. ரொம்ப செல்லுனா பெரிய போகும். உங்க வாதம் என்ன? அர்த்தாத்தான் பட்டாளா பட்டியா? ஏண்டா என் தம்பி பட்டியா எனக்கு படுக்கவே தெரியாதுடா. அதோட விடு. நீ பொடிய தூக்குறியா? இல்லப்பா தூக்கவே தெரியாதா எனக்கு. உன் மேல சத்தியமா எனக்கு படுக்க தெரியாது. உன் மேல சத்தியமா எனக்கு தூக்க தெரியாது. 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன தூக்க போறீங்க? நீ பொடிய தூக்கல. இல்லப்பா நீ படுக்கல. இல்ல தம்பி நான் படுத்தாலும் படுக்கலன்னு நோக்கு தெரியும். நீ படுக்கல. நீ பொடிய தூக்கல. நீ பொடிய தூக்கல. இது படுக்கல. இத நான் பார்க்கல. தம்பி நானும்
போட்டுக்கணும் நீ பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு பாத்துட்டு இருக்கியா? அப்ப நீங்க போய் கோச்சு விட்டீங்களா? ஆமா. ஒரு அம்மாவும் ஒரு பிச்சானியும் தலைக்கு வாங்கிடுறாரு. நான் தடவை புழுதாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்சேன். அவ பக்கத்துல ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம பக்கத்துல ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்க்கணும்னு போறச்சா சொல்லிட்டு போனேன். புழுக்கச்சி வாங்கிருக்கலாம். அதோட இல்ல ஒரு கிச்சானி நல்லா இருப்பாளா? நல்லா அழகா இருப்பாளா? ஏனா என்னோட நல்லா இருப்பாளா? என்னோட நல்ல மூக்கு மூலியமா இருப்பா. என்னோட மூக்கு முடியுமா? நல்லா இருப்பாளா? சரி சரி நீதான் நல்லா இருக்க. நீதான் நல்லா இருக்க. ஆமி அதெல்லாம் இடம் பார்த்து அடிக்குது. என்னோட நல்லா இருப்பாளே. கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆரியா சந்தி. ஏனையா சுவாமி புத்தடியில் கிடக்கும் என்ன புத்திரனை கண்டெடுத்து பெற்ற கடன் தீர்த்து வரே ஐயா வேதியரே புத்தடியில் கிடக்கும் என்ன புத்திரனை கண்டெடுத்து பெற்ற கடன் தீர்த்து வரே ஐயா வேதியரே என்னை கொண்டவரே என் பாடலும் வாழ மாட்டான் போக விடைத்தாரோ ஏழெடுத்து புத்திரனை கண்டெடுத்து கேட்டுவாரே போக விடையாரும் ஐயா வெளியரே என்னை அடிமை கொண்டவரே என் ஐயா வெளியரே என்னை அடிமை கொண்டவரே என் பாடலும் வாழ மாட்டான் பாவி என்ன செய்வேன் பாலனும் பாட மாட்ட பாவி என்ன செய்வேன் என்னாச்சு என்ன தெரியல கடமை சாப்பிட்டாலும் தெரியல. ஏண்டாமே என்னடாமே நான் 10 நிமிஷம் ரகசியமா உங்ககிட்ட பேசிட்டு அவையே கேட்கறேன்னு சொல்லிடுறா. என்னம்மா ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு ஏம்மா இப்படி அழுகுறீங்க? அம்மா அம்மா ஏண்டியம்மா பொம்னாட்டிய பிறந்தவ எப்படி வரணும் நல்ல அழகா மங்களகரமா இருப்பான்னு சொன்னா அழுதவன சீக்கிரமா அழுதுட்டே இருக்கா. ஏண்டியம்மா எதுக்கு அழுகுற என்னத்துக்கு அழுகுற? பொம்னாட்டிய பிறந்தவ நெத்தி நிறைய பொட்டை வச்சுட்டு கொண்ட நிறைய பூவை வச்சுட்டு நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி அழுதா எனக்கு பிடிக்காது. அப்படியே கண்ணை வச்சு பிடிச்சிருவேன். எனக்கு கோவம் வச்சுக்க என் பிள்ளைக்காக கத்தி கட்டி அழுது தொண்டை கட்டி விட்டதம்மா. பேச முடியவில்லையம்மா. நீ சொன்ன மாதிரி எனக்கும் கோவம் வச்சுக்க அப்படியே கண்ணு எங்கடாக்கு காசை கொட்டி கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஏன் பணம் உன் பணமா? ஏன் பணம் நல்லா சொல்லுங்க அவர்கிட்ட. ஏன் பணம் 48 கோடி நாங்க கொட்டிருக்கோம்டா. ஏன் பணம் ஏன் பணம் உன் பணமா? கேளுங்க நீங்க. ஏண்டா யாப்பறம் வாங்கணுமா? இப்ப நீ கேளு யாப்பறம் வாங்கணுமா? நீ கேளு ஏன்னா கேளுங்கண்ணா. ஏன் பணம் கேளுங்க. ஏன் வாங்கணும்டா? அது அம்மா அம்மா வாங்க சொன்னாங்க சொல்லு வாங்கணுமா? ஏன் பணம் ஊமணுமா? வா வா நான் வா எப்போ வேணா ரெடி வா எங்கடா? ஏன்னா உட்காருங்க. அம்மா என் மகன் அருவணத்தில் அரவந்தென்று இருந்து கிடக்கின்றான். அவன் நாயனை நரிந்து எடுத்து சென்று விடும். விடுவிடுங்க தாயே சென்று வருகிறேன் அம்மா. குழந்தை காட்டு ஐயோ குழந்தை போயிடுது. என் குழந்தை பணம் போயிடுது. ஏன் பணம் போயிடுது? ஏடியம்மா நான் பணம் போயிட்டுன்னு அழுதுட்டு இருக்கேன். நான் குழந்தை போயிடுச்சுன்னு அழுவுறேன். குழந்தை போன அழுகுறதா? இந்த குழந்தை போனா இன்னும் 9 குழந்தை பெற்றுட்டு போலாம். ஒரு குழந்தைக்கு இப்படி அழுதுட்டு இருக்கேன். உங்களுக்கு குழந்தை இருக்கிறதாம்மா? குழந்தை இல்ல அம்மா 10 மாசம் 300 நாள் சுமந்திருந்து பெற்றெடுத்த என் மகன் ஆசை மகன் அன்பு மகன் வளர்த்தா உதித்த மகன் நான் பெற்றெடுத்த ஒரே மகனை இழந்து விட்டு காட்டிலே பாம்பு கடித்திருந்து கிடக்கின்றான். தாயி உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து இறந்தால் உங்க மனம் என்ன பாடுபடும்? ஐயோ பெற்றவளுக்கு
தான் தெரியும் பிள்ளை வருத்தம், நட்டவங்களுக்கு தான் தெரியும் பயிர் வருத்தம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து இறந்து விட்டா மகனை என்ன பாடுபடும் தாயே. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாதுண்ணா. நேக்கு இப்பே நேக்கு ஒரு பிள்ளை கொடுங்க. கருப்பையாரா கோயில்ல இருக்கியா குடி போட்டியா இந்த வயசுக்கு மேல என்ன புள்ள கொடுங்கிற என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாதுண்ணா. ஒரே ஒரு பிள்ளை கொடுங்க. இப்பவே அட முத்தையா என்னடா ஏண்டா பொண்டாட்டி நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு இப்பவே ஒரு புள்ள வேணும்னு கேட்ட உடனே முத்தையான்னு கூப்பிட்டு என்ன ஏற்பாடு பண்ணி எதுக்கு எப்படா நான் மறப்பேன் எதுக்குடா புள்ள கொடுங்க அதிர்ஷ்டத்தாடி கட்டையில போறானே. அடே இப்பதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிள்ளைக்குதான் எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலதான் ஏன்னா குழந்தை இறக்க உள்ள சாக உள்ள குழந்தை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டு ஓடி போலான்னு பாக்குறான். அவளை விடலாமா? என்ன அபி முத்தையா கிடந்து ஒரு பேர் செப்புடு தண்ணி எடுத்து சீக்கிரம் வாடாம்பி. சென்று வருகிறேன் தாயி. ஆமா நீங்க தானே கேட்டீங்க என்ன தாத்தா அதை வேணாம் நீ அடிச்சுக்கடா நீ தான் எடுத்துட்டு வந்த. நீ தான் எடுத்த சொன்ன நான் கடத்து செப்பிங் வண்டி. சரி இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் ஜோதி. சோடா சோடா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டா இந்த மாதிரி குடிச்சாங்க. என் ஆத்தா ஓத்தா உன் மாட்டு கொட்டையில வச்சு கொண்டு போனா மாட்டு கொட்டாயில ஆட்ட நினைச்சு நறுக்கா நாலடி அம்மா பழக்கமில்லை அம்மா. தாயே பெண்ணா பிறந்தவளுக்கு தண்ணி அடிக்க தெரியலன்னு எனக்கு மானமே போயிட்டு தம்பி. உங்களுக்கு தெரியுமா என்னடா இப்படி கேட்டுட்ட? தாத்தாவை கேட்டு பாரு. நானும் தாத்தா உட்காந்து 12 மணிக்கு அடிச்சோம்னு வச்சுக்க தாத்தா அதோட எப்படி ராவா அடிப்பீங்களா இல்ல கலந்து அடிப்பீங்களா? ஏன் தம்பி பைப்ல போய் ஆமா ஒரு தடவை செய்து காமிங்களம்மா. ஒரே ஒரு வாட்டி தான் செய்வேன். அதுக்கு அப்புறமா அதே மாதிரி அதுக்கு மேல இருந்தா உடம்பு இழைச்சி போவோம். தண்ணி கோட்டை எடுத்து தங்க நீ தண்ணி உடம்பு இழைக்க நடந்து வந்தா தவிக்கிறேன் வளர்த்து தவிக்கிறேன். என் தாத்தா ஏத்தவங்க இந்த இடத்துல இருக்கா கொடுத்து கொடுக்கலாமா? என்னடி கொடுத்து என்னடி அம்மா இத பூ பண்ணா நீ செத்தையா செத்தையா ஏடி அம்மா இங்க நான் வந்துறோம். ஹாய் ஹாய் நீ புருஷனே வேண்டாம் செத்து ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல எதுக்கு யாருக்க தள்ளுங்க சொல்றேன் ஏய் மச்சான்
காவடி எந்திரிச்சு பொறவளை பிடிச்சி நெரிக்கும் போது என் பொண்டாட்டிக்கு நான் வேணும்னு வந்து அவளை அடிக்கிறதா இல்லையா அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த தொட்ட அது நம்ம அவ்வளவு அடிச்சோம்னா இவன் குடியாரானே வேலைக்காரனாயும் ஒன்னா கூட்டிட்டு வெறிபோன ஒரு நாளைக்கு வரும் அப்படியே கொத்தோட கடிச்சு எடுத்து குப்பையில போட்டு போவோம். ஒலையா பிடிக்கும். நாங்க முதல் போட்டுருவோம் அடிப்போம். ஏண்டாம்பி காசை நான் போட்டு வாங்கியிருக்கேன். ஒண்ணு அவன் என்னடியம்மா காசை ஒண்ணு இங்க போட சொல்லுவேன். ஏண்டியம்மா அவள அச்சனை பொழிக்குதுன்னா பணத்துல போடு. இல்லன்னா இங்க போடு. ஏண்டாம்பி பணத்துல போட்டு போ. ஆனா சொன்னாமா நன்னையுமாக தன்னை மலரானே சிவனே தன்னை மலரானே அந்த சொன்னாமா நன்னையமாக தன்னை மலரானே சிவனே தன்னை மலரானே சப்பு கொடுத்து ஒப்பி எடுத்து தப்பு கையாடனே சிவனே தப்பு கையாடனே சப்பு கொடுத்து ஒப்பி எடுத்து தப்பு கையாடனே அடியான் தப்பு கையாடனே அந்த சொன்னாமா நன்னையுமாக தன்னை மலரானே சிவனே தன்னை மலரானே ஏண்டாம்பி முத்தையா கிடுன்னு ஓடிக்கே அர்க்கிட்டல பச்சை சாணம் போட எடுத்துட்டு வர சீக்கிரம் போடாம்பி. அடேய் சந்தி எங்க நிக்கிற காணு? கூப்பிடுது பந்தி. ஏய் இங்க வாடி. அந்த தொட்ட உதப்படி செத்து ஏண்டியம்மா என்ன பாவ இவன் செத்தான்னு வச்சுக்க இங்க தொங்குறது அம்மா நீங்க பெண் தானா? இல்ல தெரியாம தான் ஒரு பெண்ணின் மனதில் ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். பெண் என்றால் பேய்க்கு மனம் இறங்குமா? ஆமாடியம்மா உங்களுக்கு மனமே இறங்கவில்லை. பெற்றவனை காலகட்டத்தில் இருந்திருக்கிறார். அவனை எடுத்தார். அப்படியே அழைச்சா விட்டுருவேனா? தொட்ட அவன் நான் எம்மா அடிச்சு கருத்து மாட்டேங்கிறேன். ஏறியம்மா இனி தொட்ட நடிக்க முடியும். அம்மா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் என்ன? நான் அறிக்கை அகத்துல உள்ள எடுத்து வேணா பக்கத்து விட்டு அகத்துல இருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஏண்டாம்பி நம்ம அறிக்கை எடுத்து வேணா குழந்தைங்க சொல்லிட்டு வந்திருக்கேன். உன் சட்டி தான் மாட்டுது. இத பாருங்க இங்க ஏண்டாம்பி நல்லா பாத்துக்கடியம்மா. எப்படியம்மா? ஒரு தடவை செய்து காமிங்க. மாமூலை செய்கிறேன். கடி அம்மா. ஒவ்வொரு வேலையும் பொண்டாட்டிய பிறந்தவன் அடுத்த வேலை பார்த்துக்க மாட்டா. எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. அம்மா என் மன்னவர் ஐயனத்து சாஸ்திரம் எழுதுகின்ற பொழுது ஒரு தடவை செய்து காமித்தால் மறுமுறை என் மனைவி செய்வாள் என்று எழுதி கொடுத்திருக்கிறது சாசனத்தில். வேலை பார்த்ததே இல்லையா நீ? இல்லையம்மா எனக்கு அரமல் 1000 தாதிமார்கள் வேலை செய்வதற்கு எந்த வேலையும் செய்திருக்கிற தாயே. இந்த தண்டியம்மா நீ மகாராணி இங்க நேக்க அடிமை. நான் பக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத் சாணம் போட போறேன். மணி 5:30 போடுங்களா? சி 5:30 நான் எந்த சாணத்தை சொல்றேன்? நீ எந்த தானம் போட போற? நீ சாணம் போட்டா பொக்குலிங்கள வரணும். ஏண்டாம்பி நேக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்பி நான் போட முடியும். அப்படியே நான் போட ஆரம்பிச்சாலும் தாத்தா சடைய தூக்கி நன்னா பிடிச்சுப்பாரு. ஆனா போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க இந்த வேலையை உண்டா கடவுளுக்கு? மழை பொழியல. நான் சரியா தூக்கி பிடிக்க முடியுதா? என்ன இடி இடிக்கும், என்ன மின்னல் மின்னும். இடிக்கும் மின்னல் மின்னும் ஏக தட்டப்படா திடீர் போட்டு படிருக்கும். நான் பக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத்தில பட்டில ராசா போக்கிரிக்கு போக்கிரி ராசா பக்கத்தில பட்டில ராசா எனக்கு நந்தாடா உனக்கு வந்தாடி எனக்கு நந்தாடா உனக்கு போக்கிரிக்கு போக்கிரி ராசா போக்கிரிக்கு பட்டில ராசா எனக்கு நந்தாடா எனக்கு வந்தாடி எனக்கு நந்தாடா உனக்கு வந்தாடி. அம்மா சாணம் போடுறல எப்படி எப்படி போட்டு விட்ட மாமி? மத கொண்ட கெடேரி இப்படிதான் தூக்கிட்டு போவோம். அதேதான். கட்டு தர விட்டு. அதேதான். அம்மா அம்மா மாமி போட்டாங்க பாத்தியா? அந்த மாதிரி தான் போறாங்க. நான் எப்படி போட்டேன்னா என்ன
எப்படி சொல்லு? நான் நடத்த வேண்டியது அது மாறி போச்சு. தானே தெரிவித்தீர்கள் அம்மா. வரட்டுமா? நீங்க எப்படி போறீங்க? ஏண்டா நீ என்ன போட விளக்கற நாய் எட்ட போ. அம்மா தாங்க சொல்லி செய்தேன். எப்படி அப்பனா விட்டுனா விட்டுனா பண்ணி விடுங்க. நான் எப்படி போட்டு முத்தையா என்ன காலையில அம்மா கழுதிக்கு பிறந்திருப்பாங்க. என்னடி அம்மா நிறைய அடியாள் வச்சிருக்கியோ? அடியாள் வச்சிருக்கியோ? யாருமே அனாதைமா, யாரும் இல்லாத அனாதை நான். போடுறே அம்மா சீக்கிரமா. இல்ல ஒரே ஒரு வாட்டி அது போட்டு காட்டுங்க. எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா நான் சாணம் தெளிக்க தலை விதியோ, சாணம் தெளிக்க தலை விதியோ. ஒவ்வொரு பெண்களும் முத்தம் தெளிக்க வேண்டும். 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்துல எப்படி இருக்க வேண்டும் என்றால், காலையில் எழுந்து 4 மணிக்கு குளிச்சு தலைமுறைக்கு மட்டும் குளித்து விட்டு நெத்தியிலே திலகத்தை வைத்து, பிறகு கணவனுக்கு அழைத்து விட்டு முட்டு விட்டு மாங்கடித்து விட்டு கண்டலை ஒட்டிக்கொண்டு முத்தம் தெளித்து கோலம் போட்டு வாசல் எப்படி இருக்கும், மங்களகரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சீதேவி வீட்டுக்கு வருவார்கள் என்று சொல்வார்கள். அதோடு முத்தம் தெளிக்கின்ற பொழுது எப்படி தெளிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அம்மா தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகையால் நான் காணோம் தெளிக்க தலை விதியோ, காணோம் தெளிக்க தலை விதியோ. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். நேக்கு மனசு ரொம்ப இறங்கி வந்துட்டுது. என் மனவரை பிரிந்து மகனை இழந்து விட்டேன் தாய். உங்களுக்கு இறக்கமே இல்லாமல் இந்த பாடுபடுத்துகிறீர்களே, நியாயமாயிரு. என் மகனை எடுத்து தங்களது எல்லாரையும் கேட்டு பாரு நம்பி. தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்ப தெரியும்? மெழுத்து இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். நீங்க அடித்தாங்களா அம்மா? சொல்லுங்க தாயே, அடித்தார்களா? காலையில விடியாத வரும்போது நம்பி நான் உனக்கு கிள்ளனா கிள்ளனாடி கிள்ளனா உனக்கு என்னப்பா செய்ய வேண்டும்? என்னப்பா செய்ய வேண்டும்? தெய்வமா மதிக்கிறேன். சொல்லுப்பா. கணவனுக்கும் காமனுக்கு அம்மாவுக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ரொம்ப நாளா குழந்தை இல்ல. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தால கையால ஆளுக்கு 10 அடி அப்படியா? வாங்கினாங்கன்னா அடுத்த 10ஆம் மாசம் உள்ள போட்டுமா. அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா. மாமி போடு போடு. இதோட உங்க நாய் கிடைக்காங்க கொலையா புரிஞ்சு விட்டுருவோம். ஐயா, இது வந்து சரித்திரத்துல இறங்கினதே கிடையாது. 11 வயதுல இருந்து நடிக்கிறேன். நான் இறங்கி போனதுமே இல்லையே. அம்மா அம்மா ஐயோ ஐயாவோ, இது தொடக்கத்தை பார்த்ததுமே பயந்து கொண்டு செல்லுவேன். சுவாமி அம்மா ஏடியம்மா மேலே இரு வர நேக்க வர வாங்கம்மா. எனக்கு தொடப்பம் பிடிக்க தெரியாதும்மா. வார்கோல் எப்படி பிடித்து கூட்டுவது என்றே தெரியாது. வாருங்கள், சொல்லிக் கொடுங்க தாயே. சீக்கிரம் சீக்கிரம் வந்த உடனே சொல்றேன். தவறுப்பா. ஓ அவர்கள் எஜமான், நான் அடிமை. ஐயா, அவர்கள் காலினால் காட்டக்கூடிய வேலைகளை 2 கரங்களால் செய்து முடிக்க வேண்டும். நாம் மன்னித்து விடுங்க சுவாமி. இல்லை சுவாமி, இல்லை எப்படி பிடித்து கூட்டுவது என்று கேட்டேன். தாங்கள் தான் ஓடுகிறீர்கள். நான் கூட ஒரு சின்ன குழந்தை. முத்தையா முத்தையா என்னடி சொன்னா? உங்களுக்கு ரொம்ப நாளா ரொம்ப நாளா
குழந்தை இல்லையா? அதற்கு அதற்கு இதால 10 அடிச்சா அடி அப்படி 10ஆம் மாசம் உனக்கு புள்ள பாரு. ஏஜமா இருங்க. நானும் ரொம்ப நேரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு தேடிட்டே இருக்கேன். பொண்ணே அமைய மாட்டேங்கிறது. அதை எடுத்து 4 அடி அவனுக்கு அடிக்கலாமா? அடி அடி எங்க முன்னாடி அடிக்கணும். மகனே சுமந்த பிள்ளை நான் பெறாத பிள்ளையம்மா. அண்ணன் குழந்தைகள் என் மகனைதான் பறி கொடுத்து விட்டேன். அவனை பிள்ளையாக நினைக்கின்றேன். மகனே நான் அம்மான்னு கேட்கிறேன். அம்மா தயவு செய்து ஒரு தடவை செய்து காண்கிறேன். உட்கார்ந்து உட்கார்ந்து நல்லா பாத்துக்க தம்பி. அப்பா கடுக்குறது. இங்க பாரு தம்பி. இல்ல இல்ல இங்க பாரு. இப்படி கையில தட்டினா குத்து நல்லா குத்து. ஒரு சீவி கீழே விழுந்துச்சுன்னா அகத்துக்கு ஆகாது. எடுத்து கடுப்புற சொல்றீங்க. ஆமா தம்பி. எங்க விளக்க மாத்திரது நடுப்போண்டு. இத இப்படி எடுக்கணும். முதல்ல சூத்து கையில தட்டினா சுத்துறது கிடையாது. வேற சூத்ததான் சூத்தமா இப்படி தட்டி அப்படியே மொனைய விரிக்கணும். அப்படியே திரும்ப கூட்டிட்டு வரணும். ஒரு சீவு இப்படி கீழே விழுந்து போச்சுன்னா தம்பி இது குடும்பத்துக்கு ஆகாது. ஆகாது எடுத்து என்ன பாத்தீங்க? சீவு விழுந்து போச்சா எடுத்து உடனே சொல்லி உடனே சொருகணும். இப்படி எடுத்து இப்படி சொருகணும். ஏன் தம்பி ஏன் மூக்குல குத்திக்கிட்ட? நல்லா பாத்து கடியம்மா எப்படி தெரியுதுன்னு. நல்லா பார்த்து கடி. அந்த மாதிரி குத்தி ஆட்டணும். இந்த மாதிரி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி கூட்டுல தான் நான் யாரையும் பார்த்தது. ஏன் தம்பி அந்த மாதிரி நல்லா சுத்த ஆட்டிட்டு நல்லா இடுப்ப மகராசே, வாங்க. டயர் வண்டி மாடு ஆத்த கடந்து கண் பேத்திட்டு போகும்போது இருக்க முடியாத சூத்த தான் திரும்பிட்டு கிடக்கும். ஏன் தம்பி அந்த மாதிரி ஆடணும்ல? ஏண்டியம்மா இருக்கு ஆடுது. என்ன பண்றா? கல்கட்டு மோதிர கரையாளிகிட்டய கையாலே கல்கட்டு மோதிர கரையாளிகிட்டய கையாலே வாரி கொண்டு கொண்டு வரவு பெருக்கமோ நானே வாரி கொண்டு வரவு பெருக்கமோ வாரினாலே சந்தான பொருள் சம்பாதனை கையாலே அது புதிது சம்பதனித்த கையாலே இப்போ கொட்டக சாணத்தை ஒட்டி பெருக்கணும் நானே. நான் என்ன செய்வேன்? கொட்டக சாணத்தை ஒட்டி பெருக்கணும் வராதே. என்ன அபி முத்தையா? அது அப்படியே நல்லா பெருக்கி தாத்தா தலையில போட்டுட்டு போ. ஏண்டா அபி முத்தையா முன்னாடி கூட திட்டுதாப்பா. ஏண்டி அப்படி விசுவாசி முன்னாடி திட்டுதா? கிடுகிடு ஓடி போய் ஒரு உலக்க நல்ல எடுத்து சீக்கிரம் வாழ. ஏன்னா பால் சாப்பிட்டேலா? ஏன்னா பால் சாப்பிட்டேலா? தன்றே பழம் சாப்பிட்டேலா? இல்லையா தன்றே சப்போட்டா? சப்போட்டாவா? இப்ப சாப்பிட முடியாது. சப்போட்டா இல்ல. சப்போட்டா பழம் சாப்பிட்டாளா? பழம் சாப்பிட்டா நீ ஏண்டாண்டி உரக்க உரல எடுத்துட்டு வாடா அப்படி. ஏன்னா உட்காருங்க ஐலசா 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 ஏண்டாண்டி என்ன பண்ணிட்டு இருக்க?
ஊட்டி வாங்குறேன். உருட்ட முடியாது. ஐயோ, என்னது மாமி, ஆ? என்ன மாமி ஓடுற மொழிகிட்ட இருக்கேன்? ஏன் தம்பி நோக்க அறிவே இல்ல. வருஷம் ஃபுல்லா அகத்துல இருக்க மல்லாத்துடா மல்லாத்து. ஏய், அக்கா, எங்க இருக்கா? சத்தம் போடுது. உரல மல்லாத்து தம்பி. ஒட்ட மட்டே சொல்லிட்டு அப்புறம் பட்ட மட்டே அடிக்காங்க. ஆ? உலகத்துல தலைப்பாற காரியமானு சொல்றாங்களா? தலையை வச்சு பாரு, ஒருவேளை இதுக்குள்ள போவோம். தலையை வச்சு பாரு போதும். எவன் மேல சமாளம்? ஏன் தம்பி தாத்தாவோட உலக்க இருக்க எடுத்துட்டு வா. என்னடா என்னாச்சு? ஏய், என்ன? ஏய், என்ன தம்பி? நீ அறுத்துருவ. எப்படி அப்படாங்க? என்ன மாமி? மாமி, டாக்டர் வளர்ந்துச்சு, அது அவ்வளவு தூரம் மரியாதை இருக்கு பண்ணு. கோவிந்தா வளர்க்க கோவிந்தா. 6 தரம் கல்யாணம் பண்ணி 7ஆம் தரமா கட்டிண்டது. அதான் இந்த உலகம் இப்படி கொரோனா வந்திருக்குமா? எப்படின்னு போய். என்னடியம்மா? ஏன்னா நீங்க குடிங்க நிக்கே அவசியம் இதுதான் கேட்டிருக்கேன். மாமி, ஏன்னா இங்க வா தம்பி. ஐயோ ஓகே என்ன முத்தைய கொட்டையில பாருங்க. என்ன உள்ள ஓடிக்கிட்டான்? என்ன தம்பி முத்தையா? பின்ன ஒட்டையில பாருன்னு அவன் நீங்க வெளியே காட்டுவான். இல்ல நெல்ல கொட்டச்ச பாருங்க. சத்தியமான வரமாட்டேன். அங்க போடுங்க ஏன் தம்பி? இல்ல இல்ல. நல்லா விட்டு நல்லா ஏய் கை போடாத. கை போடுங்க ரொம்ப ஏன் பலரா தம்பி இருக்கு. முத்தையா? ரொம்ப பலரா கை இருக்கு. படாம நெல் அள்ளிட்டு வந்து இதுல கொட்டணும். என்னது? அந்துருண்ட போட்டு போடுறான்னு ஆ, ஊரா நெல்லு அந்து வச்சு அந்து போச்சு. சவுக்கு சவுக்கு அம்மா நான் ஏன் தம்பி சீக்கிரம் அள்ளி போடுற தம்பி. தூத்திடுவேன். ஏய் அங்கடா என்ன தம்பி கண்ணு போடுறான்? என்ன கண்ணு போடுறானா? ஒரு சொம்பா தோசை கறந்து போ. காத்த போடுறான் ஒக்க வை. காத்து இந்த பக்கம் திருப்பி வருது. ஐயோ, தாத்தா சுத்துறான். கை இப்படி விசிறும்போது கை வழுக்கிட்டு வந்துச்சு. ஏன் தம்பி நெல் அள்ளி உரல போடுற தம்பி. காட்டு இப்படி போடலாம் செத்தமா. இந்த ஒரு எடுத்து அதான் முடிச்சிட்டு சீக்கிரம் அள்ளி போடுற தம்பி. அவன அழுத்துட்டே இருக்கானே. இதுல உரல போடுற தம்பி. உரங்களா இது. ஏய் உரல போடுற தம்பி. இந்த குயில போட்றா ஓ இந்த ஊரு குய்யா. இத போட்றேன். ம். இந்த போட்றேன். நான் குய்ய தான் பாத்து போட்றேன். நீ அங்க பாக்க சரி ஏன்னா அவ கொட்டிட்டு போட்டும். என்ன தம்பி? தாங்காது தம்பி. தாங்காது. அது போச்சு போச்சு. ஏன்னா சொல்லுங்கடா. போடுறா போடுறா நொம்பி போச்சா ஏன்னா இது போதும்டா. கேடா பாக்குறா இல்ல குய்ய வந்து போச்சு நான் தடுப்பாது. ஏன் தம்பி உனக்கு எடுத்து அவன்கிட்ட கொடு. முத்தையா என்னப்பா செய்ய வேண்டும்? போடுமா? போடு. அம்மா சொல்லுது பாரு, அஜய் எழுப்புறா சீக்கிரம் கால்ரா. நாளைக்கு தான் அடிப்பேன் பண்டிகையிலே நினைப்பாங்க அடிக்கிறடியாவது திருட்டி இடம் போடக்கூடாது. தலை மட்டும் தட்டணும் போய் ஏன்னா நீங்க ரொம்ப நினைச்சுக்கிறேன். எல்லாம் ஆட்டுக்காரங்க ரெண்டு பேர்த்து வண்டி ஏத்துறோம்னா மாடி ஏத்துற வண்டி ஒரு வண்டி உங்க ரெண்டு பேருக்கு தெரியாது. ஏன்டா அவனை கண்ணு வைக்கிற
நாங்கெல்லாம் என் கல்லம் கவடு இல்லாத உடம்புடா. முத்தையா இங்க உரல் எங்க இருக்கு? என் கையை கொண்டு அதுல வை. கண்ணாடி இல்ல எனக்கு. இதான் உரலு, இதான் குழி, உள்ள நெட்டுக்காங்க, இதான் உலக்க. என் உலக்க குத்து. முத்தையா நான் குத்தனத்தை நீ மட்டும் பாக்கலையா? அதான் என் குழப்பு. அப்படி முத்தையா அப்படி நீ பாக்கணும்னா கிட்டத்தை உட்காந்துக்கணும். நான் குத்திக்கிட்டே இருப்பேன். எப்பயாவது ஒரு தரம் தான் வெளியே ஓடியாரு நீ புடிச்சு உள்ளார தள்ளி விடணும். பையா நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு குழப்பம் இது ஒண்ணுதான்டா. இவன் குத்துவானா வெளியே வந்தா புடிச்சு உள்ள வைக்கணுமா? என்னமா என் தலையை எடுத்து ஐயா என்ன நடந்தது முத்தையா? உனக்கு பொண்ணு பார்த்திருக்கா? பொண்ணு பார்த்திருக்கியா? ஏன்டா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு? எனக்கு இப்ப பொண்ணு பார்த்தா என்ன பாக்குறா? என்னடா உங்க அக்கா அம்மா வயசு வந்துருக்குடா. அக்கா அம்மா வயசுக்கு வந்துட்டாளா? அடி பாவி சரிக்கு நீ வந்தா என்ன வரல என்ன உன்னை கல்யாணத்தை பண்றான் நான் பாத்துறேன். நீ திட்டம் போட்டு பாயிண்ட் க்ளோஸா பாத்துக்கோங்க. மாமே ஏண்டியம்மா குத்துமா குத்த தெரியுமா? குத்த தெரியாது. ஒரு தடவை செய்து காமிக்கலாமா? என்ன எதுன்னு தெரியுமா? இது தண்டியம்மா உலக்க. என்னம்மா அப்படியே செய்ய வேண்டும்? இதான் உலக்க. ஏய் இல்ல இது உலக்க. அம்மா இதான் குந்தாணி. ஏய் இதுக்கு பேரு தான் தர்ம குட்டையா பேரு. குண்டானியா? இல்ல இல்லம்மா ரொம்ப வாய் இருக்கு போது ஆடப்பட்டு வாங்கி இதுக்கு பேர் என்ன? சாதாரண குந்தாணி இல்ல. தர்ம குந்தாணி. தர்ம குந்தாணி. கர்ம குண்டானி. வரவ குத்திக்கலாம். ஆமா என்னம்பி இப்படி வா. நேற்று பழுதுடா. குத்து. உனக்கு கண்ணாடி இல்ல, உனக்கு கண்ணாடி இல்ல பின்ன. கண்ணாடி இருக்குதுடா. யாருங்க? சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். மாமா சோறு சமைச்சிருக்கேன். சேலத்துமா பொண்ணு தரடிச்சு ரசம் வச்சிருக்கேன். மாமா ரசம் வச்சிருக்கேன். தம்பியை வடிக்கிறா தொப்பு போடுகிறா. கொலகாரின்னு பட்டா நான் வாங்கணுமா? தெரியுமா? நீ ரொம்ப நடிக்காதடியம்மா. நடிக்கிற நல்லா நடிக்கிற. எனக்கு மேடையில நாமா நடிக்கிறது. என்னடியம்மா? போடா போகுது. உலக்கி அப்படியே கோத்து பிடிக்கணும். திரும்புமா. உரல அப்படியே கோத்து புடுறாம்பி. காலால மட்டும் அணைச்சுக்கோ. கிட்ட வந்துடாத. காலா வச்சிங்க. ஏய் இதை அணைச்சுக்கோ. பாத்து பத்திரமா குத்து வேண்டாம்பி. வரணும் பண்ண மாதிரி இருக்கு. ஏண்டாம்பி இதை புடுறா. சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். என்னடா நீ எவ்வளவு வேகமா குத்தின்னு இருக்கு. சரி இங்க குத்துற சரி. ஏய் ஏய் ஆசா இங்க குத்துற சரி. சரி ஆனா இங்க குத்தும்போது இடையில இங்க ஒரு அது அப்பப்போ போயிட்டு வரும். இது எதுக்குன்னா இப்படி குத்திட்டு சேவனே இப்படியே இருக்க கூடாது. குத்திட்டு அப்புறம் அப்படி குத்தணும். கமிட்டி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கையினால் தாளமரம் ஒன்றிருந்த கைகள் நோக இருகைய நல்ல குத்த எந்த தலை விதிவசமோ ஒரு கையின பாலமரம் ஒன்றிருந்த
இருந்த கைகளாக பொருள் இருந்த காலமும் இருந்த கைகளாக நான் நெல் குத்த என்ன தலை வீதி வாசமோ நெல் குத்த என்ன தலை வீதி வாசமோ பத்து விரட்சி வைக்க பலசரம் புழுங்க புழுங்க பத்து விரட்சி வைக்க பாதசரம் புழுங்க புழுங்க நெத்தி விரல் நிலத்தில் விட நெல் குத்த வீதி வாசமோ நெத்தி விரல் நிலத்தில் விட நெல் குத்த வீதி வாசமோ உலகத்தை ஆள்வதற்காக பெற்றவர்கள் அருவத்தில் அளவந்தின்றி இருந்து கிடக்கின்றான் என் நிலைமை பார்த்தீங்களா நான் என்ன செய்வேன் தெய்வமே ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமனை அவான் என்று அரை மகன் பாரதத்தில் அளவந்தின்றி மகானையோ என்னது எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ஆமா இந்த குந்தாணி இருக்கே, இந்த குந்தாணி இது தர்ம குந்தாணி. ஆமா இந்த குந்தாணி நாக்குல இருக்கணும். இந்த வக்கால போய் உனக்க இனி என் முகத்துல முடிக்கூடாது. இந்த புடிச்சிங்க முத்தையா அம்மா என்ன தெரிவித்தாங்க அம்மா சுவாமி இப்ப அவர் என்ன பிடித்தாரு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கொக்கு சோட போனாரா யாருக்கு ஒட்டு முடி யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவர் இந்த கடவாத்தோட லேசா முடிச்சு இப்ப யாரு என்னடா குடி குடிச்சு இத்தல ஆமா வந்துது இப்ப நான் தான் இது காட்டுறேன் சுவாமி நேரமாகிறது சுவாமி என் மகனை நாய்களோ நரிகளோ எடுத்து சென்றுவிடும் எடுத்து அடக்க செய்ய வேண்டும் உங்கள் மனம் வைத்து சித்தம் வைத்து எனக்கு கருணை செய்யுங்கள் சென்று வருகிறேன் தாயே ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஆமா நாங்களும் எவ்வளவுதான் அடிச்சோம் ஏதோ கொடுமைப்படுத்துறோம் உன்கிட்ட போய் வாங்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல உன் குழந்தைய எரிப்பிய புதப்பைய நேக்க தெரியாது கால பெரிய கட்டி ஆத்துல வீசிய குளத்துல வீசிய நேக்க தெரியாது பொழுது சாயிரத்துக்குள்ள அகத்துக்கு வந்து சேரணும் போரட்சம் வாடகரத்துறோம் திருவிளக்கு ஏற்றி வச்சுட்டு போ ஏண்டியம்மா தாத்தா தூங்கணும் போல இருக்கிறது நல்ல ஒரு ஒப்பாரி பாட்டு ஒண்ணு பாடிச்சு ஒப்பாரி பாட்டா இல்லையம்மா சோகம் 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா உன் பக்கத்துக்கு முன்னால ஆகாச சும்மா அவ்வளவு பணிவு கொண்டவர்கள் பாசத்திற்குரியவர்கள் ஆடுவா
தெய்வமே ஈசா பரம்பொழி காசி விஸ்வேசா கருணாகரா காணம் எவ்வளவு தூரம் இருக்கிறது தெரியவில்லை. தாகி எல்லாம் உன் செயல்தானா? நான் என்ன செய்வேன்? நான் பெற்றவளே இழந்து விட்டேனே. ஐயோ தெய்வமே. அம்மாவும் கோவிலில் அருதீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் என் பிள்ளைக்கு காட்டுவேன். அம்மா அம்மாவும் கோவிலில் அருதீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டுவேன். அம்மா அம்மாவும் கோவிலில் அருதீபம் ஏற்றினேன். நான் பெற்ற மகனே, காட்டிலே பாம்பு கடித்து இருந்து கிடக்கின்றாய் மகனே. இது வருகிறேன் கண்ணே, என் செல்வமே. எனக்கு கொல்லி வைப்பாய் குடவடைப்பா என்று மனக்கோட்டை கட்டிருந்தனடா. உனக்கு கொல்லி வைக்கும்படி குடவடைக்கும்படி என்ன ஆக்கி விட்டாயே மகனே தேவதாசா. நான் பெற்ற செல்வமே, இது வருகிறேன் கண்ணே. காண எவ்வளவு தூரம் இருக்கிறது தெரியவில்லையடா. நான் பெற்ற செல்வமே, கட்டின காலை கோரு மாடி தானே கோரி ஒட்டு மாடி இல்லாமல் கட்டின காலை கோரி ஒட்டு மாடி இல்லாமல் கட்டப்பாடும்படி திட்டமானோ பாடும் பிரம்மன் எங்கே நாம் கண்டு தேடுவேன் என் அருமை மகனை உலகதாசனை எங்கே நாம் கண்டு தேடுவேன். ஊரெல்லாம் காட்டுதான்